வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நாம 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா 10th பேசிக்ஸ் வச்சு படிச்சிருந்தோம். அதுல 3 பார்ட் இருக்குன்னு சொன்னேன். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு பார்ட் 3 வீடியோவை நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா புரியும். ஸோ இந்த 3 வீடியோ பார்த்தா எனக்கு என்ன யூஸ்ஃபுல் 12th அப்படின்னு டைரக்டா கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு பேசிக்ஸா கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவேன் அந்த 3 வீடியோல. ரெண்டாவது, இப்ப மத்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் லெக்சர்ஸ் போட்டுருப்பாங்க ஒரு லெசனுக்கும். கரெக்டா? சோ அந்த மாதிரி உட்காந்து ஒரு லெசனா நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்ல. சோ அவங்க எல்லாரும் சொல்லி கொடுத்த மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ் ஜென்ரலா இந்த 3 பேசிக்ஸ் வீடியோ பாத்துட்டீங்கன்னா நீங்களே ஈஸியா படிக்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கே தோணும். இதன் மூலமா உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுக்காக தான் இந்த 3 பேசிக்ஸ் வீடியோ. ஸோ அதோட மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ்ல சொல்லல. ஸோ அதனால தான் அதை இப்ப சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம அகேன் திருப்பி ரீகால் பண்ணலாமா? 3 கோல்டன் ஸ்டெப்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன சொல்லி கொடுத்தேன்னா ஃபார்முலா ஐ மீன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்ன ஃபார்முலா கேட்டாலும் அதை நீங்களே ஈஸியா எழுதுற மாதிரி ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருந்தேன். கண்டிப்பா யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களே. அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா ரைட்டு, சூப்பர். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா பக்காவா எழுத தெரியும் பார்ட் 1 மூலமா. பார்ட் 2ல என்ன சொல்லி கொடுத்திருந்தேன்? எழுதுன ஃபார்முலாக்கு எப்படி பேர் வைக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதோட நேம் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றதுக்கு ஐயூபேக் நேமிங்க சொல்லி கொடுத்தேன். அதுவும் 11th ஐயூபேக் நேமிங்கா கிடையவே கிடையாது. 10th ஐயூபேக் நேமிங்க வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த மாதிரி யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா கிடையாதுல்ல. ரைட், ஓகே. சோ ஃபார்முலா எழுத சொல்லி கொடுத்தேன். ஃபார்முலா எழுதுனதுக்கு எப்படி பேர் வைக்கணும்ன்றதையும் சொல்லி கொடுத்தாச்சு. தேர்ட் அண்ட் லாஸ்ட் பேசிக் என்னது தெரியுமா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பென்சின் காம்பவுண்ட்ஸ். அதை பத்தி ஜென்ரலா இது பென்சின், இதுக்கு இந்த ஃபார்ம் இருக்கும், இது ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட டோட்டல் பேசிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நீங்களே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கலாம். நிறைய பேர் ஒரு டவுட் கேட்பீங்க, ப்ரோ எனக்கு இந்த 3 வீடியோவையும் பார்த்துட்டேன், இந்த 3 வீடியோ வச்சு நான் எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லெசனை படிக்க? ஏன்னா உங்களுக்கு 11, 12, 13 3 லெசன் இருக்குல்ல, அதை எப்படி படிக்க அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டா? அதுக்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்து 12th புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டினை நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த 3 வீடியோவோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி படிக்கலாம்ன்றத சொல்லி கொடுக்குறேன். இந்த 3 வீடியோவோட ட்ரிக்கு தான் நீங்க 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எந்த ஈக்குவேஷன் கேட்டாலும் யூஸ் பண்ண வேண்டிய முறை. ஓகேவா? சரி, போகலாமா? இது உங்க கிரீஷ், நான் உங்க ஜிஐ மைண்ட் செட் சேனல். லெட்ஸ் கோ. சரி, ஓகே. பார்ட் 3 வீடியோக்குள்ள போலாமா? என்ன ப்ரோ பென்சின் காம்பவுண்ட் சொல்லி தருவேன் பார்த்தா ஏதோ சம் இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் ஃபார்முலாஸ் எழுதி போட்டிருக்கீங்களா? பென்சின் ஃபார்முலாஸ் தெரியறதுக்கு முன்னாடி இந்த இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் ஃபார்முலாஸையும் கத்துக்கிட்டேன்னா பென்சின் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் இந்த 1 பாடியை நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இதையே சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ டேரக்டா போயிடலாமா? கவலையப்படாத. ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்த்துருந்தேன்னா இந்த ஃபார்முலாஸ் எதுவுமே நீ படிக்க கூட தேவையில்ல, அவ்வளோ ஈஸி. சொல்லி தரட்டா? ரைட். RMgX. RMgXனா ஆர்னா ஆல்கைல். நான் லாஸ்ட் வீடியோ சொல்லி கொடுத்துருந்தேன்னா ஒரு ஹைட்ரஜன் கம்மியா இருக்கணும். கார்பனுக்கு எத்தனை ஹைட்ரஜன் வேணும்? 4, இல்லைன்னா 4 கோடு. அதுல இருந்து 1 கம்மி பண்ணிட்டேன்னா ஆல்கைல். ஆரை கண்டுபிடிச்சாச்சு. நடுவுல என்ன இருக்கணுமா? எம்ஜினா எல்லாருக்கும் தெரியும், மெக்னீசியம். சரி, அவனே கொடுத்துட்டான் ஃபார்முலால, அது தேவையில்ல. எக்ஸ். எக்ஸ்னா என்னது? ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ்னா எஃப், சிஎல், பிஆர், இதெல்லாம் என்னது? புளோரின், குளோரின், புரோமின், குரூப் 17 எலமெண்ட்ஸ். இதை தான் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா? ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன்னா யா, ஆறு எக்ஸ். முடிச்சு போச்சா? இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை நம்ம கிரியேட் பண்ண போறோம். CH3 mg நடுவுல இருக்கணுமா? இந்த 3த்துல எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம பிஆர் சூஸ் பண்ணோம். சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கிரிக்னார்ட் ரீஜன். GINARD. சரி, கிரிக்னார்ட் ரீஜன் இதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அதிகமா யூஸ் பண்ணுவோம். சோ அதனால இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்லியிருக்கேன் இங்க CH3 மட்டும் தான் வருமா? CH3 C2H5 அந்த மாதிரி எக்கச்சக்கமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லியிருக்கேனா? சோ அதனால இந்த மாதிரி எக்கச்சக்கமா இந்த சைடு போடலாம். இந்த சைடுல பிஆர் மட்டுமா போடணும்? எஃப் போடலாம், சிஎல் போடலாம், அந்த மாதிரி எது வேணாலும் போடலாம்ல. சோ அந்த மாதிரி எல்லா ஃபார்முலாஸோட ஜெனரல் ஃபார்மேட் RMgX. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி சொல்லுவோம்? கிரிக்னார்ட் ரீஜன். 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்த உடனே 11th லெசன்ல ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்முலா தான் படிப்பீங்க. சோ அதனால தான் இப்ப சொல்லி கொடுத்தேன். பக்காவா?
சரி ஃபர்ஸ்ட் முடிஞ்சது, செகண்ட் போலாமா? ரைட், ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ரைட், செகண்ட் ஃபார்முலால வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும். செகண்ட் எனக்கு அசெட்டிக் ஆசிட். அசெட்டிக் ஆசிட் ஃபார்முலா சொல்லிட்டா CH3COOH. இது என்ன குரூப்னு சொல்லியிருக்கேன், ஆசிட் குரூப் வந்துருச்சு. அசெட்டிக்னு எப்படி கூப்பிடுறோம்னா CH3, அந்த குரூப்பை சேர்த்து விட்டோம்னா அசெட்டிக் ஆசிட். இதோட ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், அதான் சொல்றேன். இது எப்படி காம்பவுண்ட் ஃபார்முலா வந்துச்சுன்றதையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால நீ அதை வேணும்னா உனக்கு ஒன் டைம் காட்டுறேன், இந்த ஒண்ணுத்துக்கு மட்டும் காட்டுறேன். கவனி, CH3 ஒரு கோடு இப்படிதான் வந்திருக்கு. ஓக்கு 2 கோடு வேணும், ஒரு கோடு இங்க, ஹைட்ரஜனுக்கு ஒரு கோடு, கார்பனுக்கு 4 கோடு, ஒரு கோடு 2 கோடு 3 கோடு 4 கோடு, ஆக்சிஜன் 2 கோடு வந்துருச்சு, கார்பனுக்கு 4 கோடு, 3 ஹைட்ரஜன் ஒரு கோடு, இப்படிதான் வந்துச்சு. இது அசெட்டிக் ஆசிடோட ஃபார்முலா. இது எப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் என்னதுன்னா எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலும் வாங்கிட்டோம்னா, இல்லைன்னா சிம்பிளா வினிகர்னு சொல்லுவோம். அசெட்டிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார்மிக் ஆசிட் நெக்ஸ்ட் ஒன்று சொல்றேன். இதோட ஃபார்முலா என்னன்னா HCOOH. எப்படி ப்ரோ வந்துச்சுன்னா சேம் லாஜிக், C=OOH, இந்த சைடு வெறும் H. நான் CS3க்கு பதிலாக ஒரு H மட்டும் போட்டுறேன். அப்படி போட்டா அதுக்கு பேர் ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். பக்காவா? ஃபார்முலா ஈஸியா இருக்கா? நான் சொன்ன ஃபார்முலா ட்ரிக்கை யூஸ் பண்ணனா ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ரோ இதுக்கு ஐயூபேக் நேமிங் வைக்கலாமா? கண்டிப்பா வைக்கலாம், பட் நமக்கு அது தேவையில்லை, பேசிக் நேம் தெரிஞ்சா போதும். அதனாலதான் பேசிக் நேம் மட்டும் எழுதி வச்சிருக்கேன். அப்ப ஆக்சாலிக் ஆசிட் எப்படி ப்ரோனா அதோட ஃபார்முலா அதே COOH தான். ஆனா பாயிண்ட் இஸ் இதே பைசா போடும், அவ்வளவுதான் மேட்டர். ஏன் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா லாஜிக்கா யோசிச்சு பாருடா. C=O ஒரு OH, கரெக்டா? அதே மாதிரி இன்னொரு C இருக்கு, அதுக்கு $O=OH. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு ஹைட்ரஜன் வேணும், இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி விடுறேன், அதுக்கு தான் நடுவில் ஒரு பாண்டை போட்டு விட்டுறேன். தட்ஸ் ஆல். புரிஞ்சு போச்சா? இதோட ஜெனரல் ஃபார்ம் C=OH ட்வைஸ். இதுக்கு பேர் என்னது? ஆக்சாலிக் ஆசிட். புரிஞ்சு போச்சா? ரைட். அடுத்து அசிட்டோன். அசிட்டோன்னா அதே லாஜிக், CH3CO, மறுபடியும் ஒரு CH3 வந்தா அது என்ன ப்ரோ? இதுவும் எப்படி வந்துச்சுன்றத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பேன். பாத்தியா, எல்லா ஃபார்முலாஸும் ஒரே பேசிக்ல தான் வருது. பாத்தியா, திருப்பி திருப்பி அதே லாஜிக் தான். நோட் பண்ணிருப்பீங்களா அந்த ஃபார்முலாஸ்? ரைட், நான் எல்லாமே எழுதி அடிச்சிடுறேன், ஏன்னா எனக்கு இடம் இல்லை, அதனாலதான். ரைட்டா? நெக்ஸ்ட் அசெட்டலீன். இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். C இதுக்கு பேர் அசெட்டலீன். இதுக்கு ஐயூபேக் நேமிங் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எத்தனை கார்பன்? 2 கார்பன். அப்ப என்ன வரணும்? ஈத். எத்தனை பாண்டு? ட்ரிபிள்னாலே YME, இத்தைன் அப்படின்னு சொல்லலாம் ஐயூபேக்ல. காமன் நேம் வந்து அசெட்டலீன். சோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. 4 கோடு இருக்கா? எனிபர் இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பத்தியா, அந்த ஃபர்ஸ்ட் 2 வீடியோ புரிஞ்சுக்கிட்டனாலே இதுல இருக்க எந்த ஃபார்முலா நீ மனப்பாடம் கூட பண்ண தேவை. அடுத்து சயனைட். இதை நான் ஃபார்முலான்னு சொல்ல, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. சயனைடோட ஃபார்முலா இதுதான், CN. இது எப்படி வரும்? C ட்ரிபிள் பாண்ட், ஒரு பாண்ட் இந்த சைடு வரும், இந்த சைடுல ஏதாவது ஒரு குரூப்பை ஆட் பண்ணி விட்டுரும், அவ்வளவுதான். அப்ப ஐசோசைனைனா ஒண்ணுமே கிடையாது. CN சைனைனா ஐசோசைனைனா NC. நீ கேப்ப, இப்ப எனக்கு ஒரு கேள்வி கேப்ப, ப்ரோ NCயும் CN ஒண்ணுதானடா அப்படின்னு கேப்பீங்க. எப்படி நம்பர்ஸ்ல 12, 21 டிஃபரெண்ட். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 1, 2 வந்தா வேற நம்பர், அதே 21 வந்தா வேற நம்பர். அதாவது 1, 2 ஒரு நம்பர், 2, 1 ஒரு நம்பர். திருப்பி போட்டதுனால ஒரே நம்பரா? கிடையாதுல்ல. அதே மாதிரிதான் CN ஒரு மாதிரி இருக்கும், NC ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு உள்ள நிறைய ரீசன்ஸ் இருக்கு, பட் நமக்கு அதெல்லாம் தேவை. தெரிஞ்சு வச்சுக்கோ. இதை சைனைன்னு சொல்லணும், இதை ஐசோசைனைன்னு சொல்லணும். நேம நோட் பண்ணி வச்சுக்கோ, இங்க எழுதியிருக்கேன். ரைட். ஃபைனலா இந்த சைட்ல கொஞ்சம் அசெட்டேட்னு சொல்லியிருக்கேனே, இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டேன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம அசெட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்ன? CH3COOH. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த H மட்டும் ரிமூவ் பண்றேன். இப்போ உனக்கு தேவைப்படுதா, அதனால இந்த மைனஸ். அந்த H வந்துருச்சுன்னா இது அசெட்டிக் ஆசிட். அப்படி H இல்லாம இப்படி இருந்துச்சுன்னா அத அசெட்டேட் அப்படின்னு சொல்லு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பக்காவா? சரி. அண்ட் லாஸ்ட் காமன் ஆசிட்ஸ். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல,
நீங்க காலங்காலமா 8ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்க முதல் ஆசிட் சல்பியூரிக் ஆசிட். இதுதான் பெஸ்ட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். டீஹைட்ரேட்டிங் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இத போட்டாலே ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து ஒரு வாட்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது என்ன ஏஜென்ட்னா H2O ரிமூவ் பண்ணிக்கும். H2O என்ன பண்ணும்? ரிமூவ் பண்ணும். சோ ஜெனரலா H2SO4னா வாட்டரை ரிமூவ் பண்ணும் அப்படின்ற விஷயம் மட்டும் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ இதுக்கு பேர் என்னப்பா? சல்பியூரிக் ஆசிட். எல்லாரும் இதுக்கு பேர் என்ன? நைட்ரிக் ஆசிட். இது எந்த ரீசனுக்கும் யூஸ் பண்ணவும் இல்லை. இது இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான ரீசன் யூஸ் பண்றது இல்லை. ஜெனரலாவே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. ரைட், நைட்ரிக் ஆசிட் முடிஞ்சு போச்சு. இது என்னது? சல்பியூரிக் ஆசிட். ப்ரோ என்ன ஒரு ஆக்சிஜன் கம்பவுண்ட்னா இதுக்கு பேரு நைட்ரஸ் ஆசிட், இதுக்கு பேரு நைட்ரிக் ஆசிட். தெரிஞ்சு வச்சுக்கோ. அண்ட் ஃபைனலி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl. ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலாஸ். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிய ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்முலாஸும் முடிச்சிட்ட, பென்சீனை தவிர்த்து. இப்ப பென்சின்குள்ள போலாமா? ரைட், சரி ஓகே. இப்ப பென்சின்குள்ள போலாம். ஸோ பென்சினோட ஃபார்முலா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா பார்த்துக்கோ, C6H6. இதை எப்படி பிக்சரா காட்டலாம்னா, ஓகே, அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் பென்சீன். என்ன ப்ரோ சைடு பை எண்ணி பாரு. 1 2 3 4 5 6 6 சைடு இருக்கும். நடுவுல டபுள் பாண்ட் இருக்கும். 3 டபுள் பாண்ட் இருக்கும். 3 பக்கத்துல பக்கத்துல இருக்கா? இருக்கக்கூடாது. ஒரு கேப் விட்டு இருக்கணும். இங்க டபுள் பாண்ட் இல்ல, டபுள் பாண்ட் இல்ல, டபுள் பாண்ட் இல்ல, டபுள் பாண்ட். இதை இப்படி மட்டும் தான் எழுதலாமா? இல்ல, இப்படியும் எழுதலாம். அது இன்னும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி வரைஞ்சிட்டு இந்த டபுள் பாண்டுக்கு பதிலா சும்மா ஒரு ரவுண்ட போட்டு விட்டா இந்த டபுள் பாண்ட் போட்டதுக்கு அர்த்தம். ரைட்டா? சரி, இப்ப பென்சீனுக்காகவே பொசிஷன் ஒண்ணு இருக்குடா, அத சொல்லி கொடுத்துறேன். இந்த இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த 3 இடத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன பேருன்னு சொல்றேன். இந்த இடத்துல இருந்தா அது ஆர்த்தோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்தா அதை மெட்டான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருந்தா அது பேரான்னு சொல்லுவோம். சரி ஓகே, இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. அப்ப இந்த பொசிஷனுக்கு என்ன பேரு ப்ரோ? இந்த பொசிஷனுக்கு என்ன பேரு ப்ரோ? இந்த பொசிஷனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிம்பிளா சொல்லி தரேன் பாரு. இது அழிச்சிடவே தேவையில்ல. இப்ப ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. நான் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு சொன்னேன்? 6 ஹைட்ரஜன் இருக்குன்னு சொன்னா, அந்த 6 ஹைட்ரஜன் இங்க இருக்கு. அதுல ஒரே ஒரு ஹைட்ரஜனை இங்க எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா? இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்தா அது ஆர்த்தோ. அதை விட 2 இடம் தள்ளி இருந்தா அது மெட்டா. அதை விட 3 இடம் தள்ளி இருந்தா அது பேரா. சிம்பிளா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப ஒருவேளை இங்க இருக்க ஹைட்ரஜன் எடுக்காம இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டேன்னா, இந்த ஹைட்ரஜனுக்கு ஆர்த்தோ பொசிஷன் எது தெரியுமா? இது. அப்ப அதோட மெட்டா பொசிஷன் 2 இடம் தள்ளி, 1 2. அப்ப அதோட பேரா பொசிஷன் இது. இப்ப புரியுதா? எந்த ஹைட்ரஜனை வெளியே எடுக்கிறனோ அந்த ஹைட்ரஜனுக்கு பக்கத்து பொசிஷன் இருந்தா ஆர்த்தோ. அதை விட பக்கத்து பொசிஷன் இருந்தா, ஐ மீன் 2 ஸ்டெப் தள்ளி வச்சா மெட்டா, 3 ஸ்டெப் தள்ளி வச்சா பேரா. முடிச்சு போச்சு. தட்ஸ் ஆல். சோ பென்சீனோட பொசிஷனை நான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன். இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்து அழகாக சொல்லி கொடுத்தாச்சு. சரி ஓகே, இப்ப பென்சீனோட காம்பவுண்ட பத்தி படிக்கலாமா? ரொம்ப சிம்பிளா இருக்கும், சொல்லிதான் கவனி. இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இதோட ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? C6H6. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் படிச்சிருக்கோம். OH, CHO, C double bond O, CS3, NO2 இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் தூக்கி இந்த இடத்துல வச்சா பென்சீனோட இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் நீ கண்டுபிடிச்சிட்ட. இப்ப இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துரு இந்த ஃபார்முலால.
C6H5. கரெக்டா? C6H5. இப்ப பார்த்தோன்னே உனக்கு ஒரு விஷயம் புரியணும். இது ஸ்டேபிளான காம்பவுண்ட் C6H6. அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணிட்டேன். அப்ப இது என்ன குரூப்? டக்குன்னு எல்லாருமே ஆல்கில் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்ட் தான். பட் பென்சீன் எல்லாம் அரோமேட்டிக் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப தேவையில்லடா. பட் சிம்பிளா இது எப்படி சொல்லுவோம்னா ஆரல் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆல்கில்னு சொல்ல மாட்டோம். பட் உனக்கு வேணும்னா நீ ஆல்கில்னே கூப்பிட்டு, நான் தப்புலாம் சொல்லல. ஓகே, ஒரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணிட்டு இவனுங்களை எல்லாரையும் சேர்க்க போறோம். சேர்த்து காம்பவுண்ட் என்னன்னு பேர் சொல்லிட்டா ரைட். இப்ப இந்த H அழிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் திங் C6H5OH. இது என்ன தெரியுமா? இந்த இடத்துல OH வந்துருச்சுன்னா இந்த காம்பவுண்டுக்கு பேரு ஃபீனால். நோட் பண்ணி வச்சுக்கோ. ரைட். ஒருவேளை இந்த இடத்துல OHக்கு பதிலா CH4 இருந்தா அதை அழிச்சுட்டு இங்க போடுறேன். இதுக்கு பேரு பென்சால்டிஹைட். இது ஒரு காம்பவுண்ட். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாரு. ரைட். பென் மாத்திக்கலாமா? சூப்பர். இப்ப COOHனா இது என்ன குரூப்? அவ்வளவுதான். C6H5COOH ஆசிடா. சோ பென்சாயிக் ஆசிட். சூப்பரா. CH3 இருந்தா இதுக்கு மட்டும் நீ பேர் வந்து டிஃபரெண்டா. என்னதுன்னா CH3 தொலுவின் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதோட பேர் என்னதுன்னா தொலுவின். நீ ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சு வச்சுக்கோ. ஐ திங்க் ஸ்பெல்லிங் வந்து UENE அப்படின்னு வரும். ரைட். அண்ட் ஃபைனலா NO2. ரொம்ப சிம்பிள். மறுபடியும் அழிச்சிரு. NO2 போட்டுரு ஃபைனலா. சோ இத டைரக்டா நைட்ரோபென்சீன் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பென்சீனை நீ படிச்சு முடிச்சு. இவ்வளவுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதுல இருக்க எல்லா காம்பவுண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. நான் சொல்லி கொடுத்த பொசிஷன் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பொசிஷன் எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? நீ எந்த இடத்துல இருந்து அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி பாக்குறியோ அதுக்கு பக்கத்துல இருந்து தான் பார்க்கணும். அதுதான் மேட்ரு. பார்த்துட்டேன். பென்சீன் ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டேன். C6H5 சொன்னா ஆல்கல்னு சொல்ல மாட்டோம், ஆரல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். சோ இதுதான் 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட 10th பேசிக்ஸ்க்கான 3 கான்செப்ட்ஸையும் நான் ஃபுல்லா சொல்லி கொடுத்துறேன். லாஸ்டா இந்த 3 ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி படிக்கலான்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். அந்த கொஸ்டினை வச்சு எப்படி எழுதலான்றதை இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே. இப்ப 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நான் சொல்லி கொடுத்த இந்த 3 ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்களே ஈஸியா எழுதலான்றத உங்களுக்கு டைரக்டா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தந்தார். சரி, எதுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாருக்கும் டஃப்? பிகாஸ் டெஃபினிஷன்ஸ் ஈஸியா படிச்சாலும் ரியாக்ஷன்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே சொல்றீங்க. ரியாக்ஷன் எழுதுறதுக்கு முடியாதுன்றத இப்ப கொடுத்திருக்க 3 ட்ரிக்கை வச்சு அசால்ட்டா இந்த கொஸ்டின் எழுதுறோம். ரைட். இப்ப உங்க புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். வாட் இஸ் எஸ்டரிஃபிகேஷனுக்கு டெஃபினிஷன் நீங்க படிச்சிட்டீங்க, உங்க மைண்டுக்கு வந்துருச்சு. லைக் அதோட டெஃபினிஷன் என்னன்றதை இங்க அசூம் பண்ணிக்கோங்க. ஆல்கஹால் ரியாக்ட் வித் கார்பாக்சிலிக் ஆசிட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் டு ஃபார்ம் எஸ்டர் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல இந்த பிரசன்ஸ் ஆஃப் நாட். ரைட், அதுவும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப இதுக்கு ரியாக்ஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் திங் நான் கொடுத்திருக்க ஐயூபேக் நேமிங்கோட செகண்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். ஆல்கஹால். ஆல்கஹால்னா நான் ஐயூபேக் நேமிங்ல என்ன வரணும் ப்ரோ? OH வரணும். சூப்பர். கார்பாக்சிலிக் ஆசிட். வெறும் ஆசிட் சொன்னா நம்ம இந்த சல்பூரிக் ஆசிட் இல்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவன் கார்பாக்சிலிக் ஆசிட்ன்றான். கார்பாக்சிலிக் ஆசிட்னா C குரூப் இருக்கணும் அந்த ஆசிட்ல. ஒண்ணும் கிடையாது. அவன் சொல்றது இந்த குரூப் தான், COOH. பக்கா. இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டும் இந்த குரூப்ல இருக்க ஒரு காம்பவுண்டும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். ஆசிடுக்கு இந்த வீடியோல தான் சொல்லி கொடுத்தேன். நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. பண்ணா ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அந்த காம்பவுண்டுக்கு பேரு எஸ்டர். இப்ப ரியாக்டன்ட் எழுதலாமா? ஆல்கஹால். இந்த OH குரூப் வேணும். ஃபர்ஸ்ட் OH எழுதுவோம். ஓகே. ஓகே, எத்தனை வேணும்? 2 கோடு. ஒரு கோடு இங்க போடு, ஒரு கோடு இங்க போடு. ஒரு கோடு இப்ப இந்த சைடுல எனக்கு ஏதாவது வேணும்ல, ஃபில் பண்ணிக்கிறேன். CS3 முடிச்சு போச்சுல. CS3. ரைட். இது ஒரு என்னது உங்களுக்கு ஆல்கஹால் தானே? ரைட்.
கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்றோம். கார்பாக்சிலிக் ஆசிட்னா என்ன குரூப் வேணும்? சேம் லாஜிக். இந்த இடத்துல எனக்கு ஒரு கோடு வேணும், அந்த ஒரு கோடுக்கு பதிலா மறுபடியும் CH3 போட்டேன். இந்த CH3 எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்துக்கோ. ரைட்டா? சூப்பர். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் நான் இப்படி எழுதுறேன். ஆசிட்க்கு என்ன போட்டுக்க சொன்னேன்? சல்பூரிக் ஆசிட் டு ஃபார்ம் எஸ்டர். சரி, இந்த எஸ்டர்னா ஒண்ணும் கிடையாது, இதோட ஃபார்ம் என்னதுன்னா அசட்டேட். நான் சொல்லி கொடுத்தல CH3 C டபுள் பாண்ட் O ஒரு H போன அசட்டேட் என்ன, அதை தான் இங்க சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் இங்க யூஸ் பண்ணணும். என்ன பண்ணா CH3 C டபுள் O வந்துருச்சா? இந்த இருக்கக்கூடிய இந்த CH3 எழுதி ஆன்சர் எழுதிட்டு வெளியே என்ன போகுது தெரியுமா? இப்ப நல்லா ஞாபகப்படுது. சல்பியூரிக் ஆசிட் போட்டா என்ன ரிமூவ் ஆகும்னு சொன்ன? வாட்டரா? எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு பாரு. இங்க ஒரு ஓவு ஒரு H. நமக்கு என்ன வேணும்? H2O வெளியே போகணும். ஒரு H, இந்த H, இந்த O ரிமூவ் ஆகி வெளியே வாட்டரா ரிமூவ் ஆயிட்டு ஃபைனலா CH3COO அப்படியே மிச்சம் இருக்கக்கூடிய இந்த CH3 பாண்ட் ஆயிட்டு இந்த H2O வெளியே வந்துடும். நீ படிக்காமலே ரியாக்ஷன்ஸ் எழுதிட்டியா? நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கை வச்சு இதே மாதிரி தான் 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்க என்ன ரியாக்ஷன்ஸ் கேட்டாலும் இந்த 3 ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நீ எழுத போற. அதுக்கு நான் கேரண்டி. மேபி ஒரு சில இடத்துல கொஞ்சம் மாறுபடும், பட் அதை நம்ம அந்த லெசன்ல படிக்கும் போது பாத்துக்கலாம். பட் இதுதான் ஜெனரல் பேசிக்ஸ். ஸோ கம்ப்ளீட்டா நான் உனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி ஈஸியா படிக்கணும்ன்றதை இந்த 3 வீடியோல சொல்லிட்டேன். இந்த 3 வீடியோவும் கம்ப்ளீட்டா நீ பார்த்துருந்தனா நீ தான் அதிர்ஷ்டசாலி. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ரைட், ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ திங்க் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு கன்ஃபார்ம் சொல்லி அட்லீஸ்ட் என் சேனல்ல காட்டலனாலும் நீங்களா படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரிக் அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அவ்வளவுதான். சரி, பை பை நண்பா.